குட்டி குட்டி இப்படி கூடாரங்கள் மாதிரி இந்த குட்டி ஓலையால வெஞ்சிருக்கிற வந்து இதுக்குள்ள மீனவ ஆக்கள் வந்து துறைக்குள்ள ஸ்கிரீன்ல எப்படி தூவணும். அங்க ஒரு மாலை கடன் கழித்து கொண்டிருக்கிறார். என்ன மீட்டிங் பொம்பளைல பத்தி கண்டிப்பா எல்லாரும் இங்க ஓடி பிடிச்சு விளாடுறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். இந்த வீடியோ உன்னிச்சியோட தொடர்ச்சி என்றே சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் மத்தியானம் வந்து உன்னிச்சியில் ஒரு குளியல் போட்ட கையோடையே ஈவினிங் சன்செட் பார்க்கறதுக்கு ஒரு அழகான இடத்துக்கு பேட்டிகுலரில் போயிட்டு இருக்கேன். பேட்டிகுலர் நிறைய அழகான லேண்ட்ஸ்கேப்ஸ் இருந்தாலும் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற வந்து ரொம்ப காமான கோஸ்ட் ஏரியாவோட சேர்ந்து முகத்துவாரத்துக்கு தான். ஸோ இதில் இருக்கிற இந்த மரங்கள் எல்லாமே வந்து சுனாமிக்கு பிறகு நட்ட மரங்கள். நாங்கள் வார வழியிலையும் நிறைய மரங்கள் பார்த்தோம் தானே வார வழியில். ஸோ அது எல்லாமே வந்து சுனாமிக்கு பிறகு நட்ட மரங்கள் தான் இருந்தது எல்லாமே. இதில் இருக்கிற இந்த கொடி வந்து இந்த அடம்பன் கொடின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த முயல் வந்து விரும்பி சாப்பிடுமா. ஸோ நாங்கள் அந்த ஒரு பழமொழி ஒன்று படிச்சிருப்போம் ஞாபகமா, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கன்னு சொல்லி. அந்த அதே அடம்பன் கொடி தான் இதெல்லாம். குட்டி குட்டி இப்படி கூடாரங்கள் மாதிரி இந்த குட்டி ஓலையால் வெஞ்சிருக்கிற வந்து இதுக்குள்ள மீனவ ஆக்கள் வந்து இருப்பாங்களாம். வார வழிக்குள்ள நிறைய இடிபாடுகள் எல்லாம் இருந்துச்சு. இந்த கட்டிடங்கள் இடிபாடுகள், சுனாமியில் அழிஞ்ச கட்டிடங்கள், வீடுகள், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த வார வழி ஃபுல்லாகவே இப்போ வந்து ஹோட்டல்ஸ் அதுகள் எல்லாம் வந்து இப்போ கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ சன்செட் பார்க்குறதுக்கு சரியான டைமுக்கு போயிட்டுருக்கோம். உன்னிச்ச டேமில் குளிச்சுட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன எடுக்கணும்? சும்மா சண்டை ஓடிக்கிற அடிக்க பட ஷூட்டிங். துறைக்குள்ள ஸ்கிரீன்ல எப்படி தூவணும். அடிச்சா அப்படி நாங்களே பாயோம். அதை கட்டி அந்த புகை பறக்கிற மாதிரி. ஓ கல்யாணத்துக்கு அனந்தி சொல்லுது, கல்யாணத்துக்கு கொட்டை எடுக்க வாரம் யாரு? எல்லா ஜீவனும் விட்டுட்டு ஓடுது. வாங்க நாங்களும் போவோம். வடிவுதான். ஓ வடிவுதான். திருவண்ணாமலையோட வடிவுதான். அப்புறம் திருவோணமலை சன சண்டைக்கு வரும். அவங்கள மீட்டிங் ஒன்று போட்டு கொண்டு என்ன மீட்டிங் பொம்பளைல பத்தி கண்டிப்பா என்ன நானே கொஞ்சம் சொல்லுவான். அதுவும் தூரத்தில் தெரியுது அந்த லைட் ஹவுஸ் வந்து இந்த முகத்துவாரத்தோட ஒரு கவர்ச்சியான ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றா நான் பார்க்குறேன். அந்த வானத்தை பாருங்க, அந்த சன்செட் வந்து என்னமா மாற்றிருக்கு அந்த வானத்தைன்னு சொல்லி, ஆரேஞ்ச், பிங்க், பர்பிள்னு சொல்லி இந்த வானமே ஒரு பிரீத் டேக்கிங் வியூவில் இருக்கு. பெர்ஃபெக்ட் டைம்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அங்கே சன்செட் பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு ஒரு நேச்சர் லவருக்கு வந்து இந்த டைம் வந்து செம்மையாக இருக்கு. எல்லாரும் சன்செட் பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ண தானே பீச்சுக்கு போவாங்க. பட் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு பாருங்களேன். எல்லாரும் இங்க ஓடி பிடிச்சு விளாடுறோம். என்ன வேணும்?
அவர் மாலை கடன் கழித்து கொண்டிருக்கிறார். மாலை கடன். இதுதான் நாங்க முகத்துவாரத்துக்கு போய் என்னெல்லாம் சேட்டை பண்ணோம்ன வீடியோ. ஸோ லாஸ்ட் கிளிப் பார்க்கலே உங்களுக்கு விளங்கியிருக்கும், பயங்கர கும்மிருட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வீடியோ எடுக்க கிடைக்கல, பிகாஸ் வீடியோ வந்து அவ்வளோ கிளியரா வராதுன்றதால நாங்கள் வீடியோ எடுக்கல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சிருக்குமென்னு நம்புறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் பேட்டில இருந்து யாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோட சன்செட் பார்க்கறதுக்கு முகத்துவாரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அப்ப நான் வரட்டா.